எதற்காக அவர் மேல இப்படி ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற கேள்வி விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் கிட்டயே நிறைய சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. எப்பவுமே ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்டு தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டு எடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை எங்கேருந்து எடுக்கிறீங்கன்றது ஒரு இஷ்யூ இருக்குது. அது எங்கேருந்து எடுக்கணும்? எங்கள் தலைவர்கிட்ட இருந்து எடுக்கணும். இப்போ எங்கள் தலைவர் திமுகவை நிறைய விஷயங்களுக்கு முரண்பட்டிருக்கிறார். அதுக்காக நிறைய இடங்களில் போராட்டங்கள் அறிவிச்சிருக்கிறார். அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் எடுக்கணும். நீங்கள் அதை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றது முக்கியம். விஜய் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ நீங்கள் பிரச்சனைகள் சொல்கிறப்போ இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்கல, அடுத்தடுத்து அவருடைய பதிவுகளோ உங்களுடைய கொள்கைகளுக்கோ கூட்டணிக்கும் எதிரானதாக தான் இருக்குது. அப்போ ஏன் இப்போ வரைக்கும் 6 மாதம் இடைநீக்கத்தோடு இருக்கீங்க? நிரந்தரமாக டிஸ்மிஸ் பண்ணிடுங்களேன். உங்கள் மீது இருந்த சாய் என்ன தெரியுமா? பிசிகா ஒரு தலித் அமைப்பு, தலித் எம்பவர்மெண்ட் மட்டும் தான் பேசுவாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் மீது வந்து நாங்கள் முரண்படுறோம், எங்கள் தலைவர் முரண்படுறாரு, நாங்கள் முரண்படுறோம், கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே முரண்பட்டாலுமே அவங்க மேலே கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது கட்சியை விட்டு நிரந்தரமாக நாங்கள் நீக்கணும்னா இது என்ன ஒரு நரேஷனை பொது சமூகத்துக்கு செட் பண்ண தெரியுமா? நான் தலித்ஸ்க்கு அந்த கட்சியில் பாதுகாப்பு கிடையாது. நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுட்டா உங்கள் மேலே ஸ்ட்ரைட்டாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் உங்கள் கட்சி விட்டு நீக்கிடுவாங்க. அது வந்து நான் தலித்துக்கு ஒரு சேஃப்டியான ஒரு அமைப்பு கிடையாதுன்ற ஒரு நரேஷனை திட்டமிட்டு எங்கள் மீது கட்டமைப்பாங்க. நீங்கள் வந்து விஜயை முன்னிறுத்தி அவர் சிஎம் நாங்கள் டெபுட்டின்னு கூப்பிட்டு போகிறீங்க, இல்லைன்னா ஏடிஎம்கே வந்து உயர்த்தி பேசுகிறீங்க. திமுக ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் திமுகவுடைய பெஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணலாங்க. பட் உங்களுக்கு இன்டென்ஷன் வேறவா இருக்கு இல்லையா? திமுகவுடைய அழுத்தத்தை எல்லாம் தாண்டி விசிகவுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை தலைவர்கள் தான் வந்து ஆதவர்ஜுனா வளரக்கூடாது, நம்மளை விட மேலே போயிடுவாரோங்கிற ஒரு ஆதங்கத்தால் அவரை வந்து நீக்க சொல்லியிருக்காங்க. இது உட்கட்சி பிரச்சனை, அவங்களுடைய அழுத்தத்தின் பேரில் தான் வந்து திருமாவளவன் நீக்கினாருன்னு சொல்கிறாங்க. எங்கள் தலைவருக்குன்ட்டு சுய புத்தியே கிடையாதா? அவருக்கு வந்து முடிவெடுக்கிற திறனே இல்லையா? இது தொடர்ந்து எங்கள் தலைவரை திட்டமிட்டு டீக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோன்றோம். உங்களுடைய கட்சி கொடி கம்பம் வந்து உங்கள் கட்சி தலைவர் வந்து ஏற்றிட்டு வராரு. 2 நாளில் வந்து அந்த கட்சி கொடி கம்பத்துக்கு பெர்மிஷன் கொடுத்த வருவாய் ஆய்வாளரை இடைநீக்கம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறது? அப்போ விசிகாவுடைய கொடி கூட பறக்கக்கூடாதுன்னு திமுக நினைக்கிறாங்களா? இங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட்டுக்கு எக்ஸப்ஷனலாக இருக்கக்கூடியவர்கள் கிடையாது, அதுக்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆர்ஐ, ஒரு விஓஓ, ஒரு தாசில்தார் இந்த தவறு செஞ்சுட்டாருன்றதுக்காக ஹைரார்கி போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் இதுக்கு காரணம், ஒரு பதவி விலகணும்னு சொல்றது எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கும்? இப்போ அதிமுக பாஜக விஜயை கடந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக வளர்றதுக்கு எந்த விதத்திலையும் திமுக தடைக்கல்லாம் இல்லை, அப்படிதானே? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அப்படி வந்து திமுக வந்து எங்களை வந்து பயங்கரமாக ஊக்குவிக்கிறாங்க, எங்கள் அமைப்பை வந்து வளர்க்குறதுக்கு அவங்க பாடுபடுறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. அது அவங்க வேலையும் கிடையாது. எங்களுக்கு திமுகவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. கேஸ்ட் இஷ்யூவில் சில இடங்களில் எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி அமைச்சர்கள் சில இடங்களில் வந்து முகசூலிக்கும் வண்ணமாக பேசினதை எங்கள் தலைவர் மாநாட்டிலேயே வந்து கண்டிச்சிருக்கிறார். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளருமான மோசஸ் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கட்சி ஆட்சி முறைங்கிறது தனிநபர் ஆட்சி, அது மன்னர் ஆட்சி சொன்னது திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்களுடைய கொள்கையும் விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலகட்டத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்க கொள்கையை தானே வந்து ஆதவர்ஜுனா அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினாரு. எதற்காக அவர் மேலே இப்படி ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற கேள்வி விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் கிட்டயே நிறைய சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மன்னராட்சி முறைங்கிறது என்னென்னா, அங்கே வந்து மக்களுக்கு ஓட்டு போடுற உரிமையே இருக்காது, அவங்களுக்கு அந்த எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற உரிமையே இருக்காது. மன்னர் வந்து அவருடைய பையனுக்கு கொடுப்பாரு, அப்படி ஒரு ஃபாலோ போகிறோம். அப்படி கிடையாது. மக்களாட்சி முறையில் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒருவேளை வந்து அவருக்கு அந்த எஃபிஷியன்சி இல்லை அப்படின்னா தேர்தல் முறையில் அவங்க நிராகரிக்க போகிறாங்க. ரெண்டாவது, இந்த நிப்போட்டிசம் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது திமுகவுக்கு மட்டுமே உட்பட்டது கிடையாது. தமிழ்நாடு கான்டெக்ஸ்டுக்குள்ளேருந்தே நம்ம பேசணும்னா இங்கே தேமுதிக அந்த பிரச்சனை இருக்குது, பிஎம்கேல அந்த பிரச்சனை இருக்குது, அகில இந்திய லெவலில் பாரதிய ஜனதா கட்சியிலே அது இருக்குது. அப்போ நிப்போட்டிசம் பாலிடிக்ஸ்க்கு வந்து நம்ம அதை எதிர்க்கிறோன்னா அது திமுகக்குள்ளவே நம்ம அதை சுருக்கி பார்க்கக்கூடாது. இப்போது ஆதவர்ஜுனா மீது நாங்கள் ஏன் இந்த நடவடிக்கை எடுத்தோம்? ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டு வந்து விசிகாவில் இருக்கிறவங்க எடுக்கவே கூடாதா? எப்போவுமே ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்டு தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டு எடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை எங்கேருந்து எடுக்கிறீங்கன்றது ஒரு இஷ்யூ இருக்குது. அது எங்கேருந்து எடுக்கணும்? எங்கள் தலைவர்கிட்ட இருந்து எடுக்கணும். இப்போ எங்கள் தலைவர் திமுகவை நிறைய விஷயங்களுக்கு முரண்பட்டிருக்கிறார், அதுக்காக நிறைய இடங்களில் போராட்டங்கள் அறிவிச்சிருக்கிறார். அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் எடுக்கணும். நீங்கள் அதை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றது முக்கியம். விஜய் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ நாள் விஜயோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன?
அவர் சினிமா ஃபீல்டில் இருந்தார். சினிமா ஃபீல்டில் இருக்கும் பொழுதே மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்கிறாரா? சரி, மக்கள் பிரச்சனையிலேயே நீங்கள் வந்து அதை மைக்ரோ லெவலில் தலித் இஷ்யூக்குள்ளேயே கொண்டு வாங்களேன், அந்த பிரச்சனைக்குள்ளே ஏதாவது குரல் கொடுத்துருக்கிறாரா? இப்போ உதாரணத்துக்கு அவருடைய மாநாட்டை அறிவித்தார், அதில் சில தீர்மானங்களை நிறைவேற்றினார். இப்போது புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டார். இது 2 நிகழ்வு தான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் கலந்துக்கிட்ட பெரிய நிகழ்வுகள். இந்த 2 இஷ்யூலுமே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் வந்து திமுக அரசு கொண்டு வர மாட்டேங்குது. அதை ஏன் கொண்டு வரணும் இல்லையா? தலித் மக்கள் இத்தனை பேர் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, இத்தனை பேர் வந்து விக்டிம்ஸ் இறந்துருக்கிறாங்களே. இந்த ஆணவ கொலை இஷ்யூவில் வந்து இப்போவுமே வந்து ஒரு பார்வை தான் இருக்குது. என்னன்னா, ஏதோ தலித் இளைஞனை மட்டுமே வெட்டி படுகொலை செய்கிறாங்கன்றது அப்படி கிடையாது. அவங்கள நம்பி வர அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு நான் தலித் கம்யூனிட்டி. அப்போ இது SC/ST ஆக்டுக்குள்ளே இருந்து அவங்களுக்கான ரெமெடி நம்ம பேச முடியாது. அப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வேணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கோரிக்கை. அப்போ விஜய் ஏன் அதை வந்து இதை முன்மொழிய மாட்டேன்றாரு? அப்போ இந்த விஷயத்தில் வந்து அவர் அதை பற்றி பேச மறுக்கிறார் இல்லையா? அப்போது விஜய்க்கு வந்து ஒரு கிளாரிட்டியான வந்து பொலிட்டிக்கல் வியூ கிடையாது. அப்போ நீங்கள் எங்கேருந்து அதை ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எங்கள் கட்சியில் இவர் மட்டுமே துணை பொதுச் செயலாளர் கிடையாது. ஒரு கட்சி வந்து தலைவர் இருக்கிறாரு, பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்க, துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் அந்த தலைமைக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கணும். அந்த தலைமையோடு இணைந்து அவங்களோட இணைஞ்சு அந்த விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஈடுபடணும். ஒரு உறுதுணையாக இருக்கணும், ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடாது. இப்போது எங்கள் கட்சியில் மற்ற துணை பொதுச் செயலாளர்கள், இப்போ வன்னியரசு அண்ணனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆளூர் ஷானவாஸ் அண்ணனாக இருக்கட்டும், இப்போ இவங்கெல்லாம் வந்து எங்கள் தலைவரை பற்றி விஜய் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கும் பொழுது அதுக்கு வந்து அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க. இது நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள். இப்போ விஜய் அவருடைய விருப்பத்தை சொல்கிறது வேறு. இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் திருமாவளவன் நீங்கள் வந்திருக்கணும், அது நாங்கள் விருப்பப்பட்டோம், அவர் வரலை, நாங்கள் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப அது ஏமாற்றத்தை தருகிறது அப்படின்னு விஜய் பேசுகிறாருன்னா அது விருப்பம் சம்மந்தப்பட்டது, டிசையர் சம்மந்தப்பட்டது. அதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது எங்கள் தலைவர் மீது மரியாதை வச்சு அவர் பேசுகிறாரு, நாங்கள் எடுத்துப்போம். ஆனால் ஒரு விருப்பத்தை தெரிவிக்காமல் என்ன சொல்கிறாருன்னா, யூகத்தின் அடிப்படையில் யாரோ எழுதி கொடுத்ததை ஆன்சரை சொல்கிறார், பதிலை சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாருன்னா, போலியா அவரே ஒரு பதிலை சொல்கிறார். இந்த இடத்துக்கு வந்து அவர் இங்கே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு கூட்டணி இது வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றாரு. எங்கள் தலைவரை நாங்கள் எப்படி பார்க்குறோம்? ஒரு ஆளுமை மிக்க ஒரு லீடராக பார்க்குறோம். அவர் டிசிஷன் மேக்கிங்கில் வந்து ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக நாங்கள் பார்க்குறோம். அது மேலே நீங்கள் கல்லெறிகிறீங்க. அப்போ எங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆளூர் ஷானவாஸ் அண்ணன் ரியாக்ட் பண்ணுறாரு, வன்னியரசு அண்ணன் ரியாக்ட் பண்ணுறாரு. எங்கள் கட்சியில் இன்னொரு துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னான தனி ஒரு ஆளாக அம்பேத்கருடைய வால்யூம்ஸை புக்காக தொகுத்துட்டு இருக்கிறார். இவங்கெல்லாம் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தலைவருக்கு கட்டுப்பட்டு இயங்குறாங்க, தலைவருக்கு கான்ட்ரடிக்டாக இயங்கலை. அப்போது இந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறார், அங்கே விஜய் வந்து எங்கள் தலைவரை சிறுமைப்படுத்த விஷயமா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் எங்கள் கட்சியுடைய பிரதிநிதி, நீங்கள் வந்து வாய்ஸ் ஆஃப் காமனுடைய சேர்மேன் மட்டும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட டெபுட்டி செக்ரட்டரி. நீங்கள் அந்த இடத்துல கை தட்டுறீங்க. அவர் சொல்ற விஜய் பேசினதுக்கு ஆதவர்ஜுனா என்ன செய்ய முடியும்? இன்னொன்று என்னன்னா, அந்த மேடை நாகரிகப்படி பார்த்தோம்னா விஜய்க்கு முன்னாடி ஆதவர்ஜுனா பேசிட்டாரு. இப்படி இல்லைனா கூட வந்து விசிகோட துணை பொதுச் செயலாளர்னா ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடியே பேசிட்டு உட்கார்ந்துட்டாருங்கிறப்போ அவர் விஜய் பேசினதுக்கு பொறுப்பாக முடியாதுல்ல. இப்போ விசிகாவில் துணை பொதுச் செயலாளர் இருந்துமே முதல்ல திருமாவளவன் அவர்கள் சொல்றது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு. அப்போ விஜயோடைய ஒரு பேச்சுக்கு இவர் எப்படி கிளைம் பண்ண முடியும்? இவர் எப்படி வந்து பொறுப்பாக முடியும்? ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா வந்து VOC உடைய சேர்மனா மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னா விஜயுடைய கருத்துக்கு இவருக்கு வந்து அது எங்க பார்ட்டியை பேசுறாரு, பிரச்சனை கிடையாது. இவர் எங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலாளரில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார். எங்கள் கட்சியுடைய தலைமை மேலே அந்த கரிஷ்மாட்டிக் லீடர்ஷிப் மேலே ஒரு கொஸ்டின் அவர் போடுறாரு. அப்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து அதை மறுப்பு தெரிவித்து பேசியிருந்துருக்கலாம். ஏன் அந்த மாதிரி பேசின நிகழ்வுகள் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லவே இல்லையா? எத்தனையோ நிகழ்வு முடிஞ்ச பிறகு பேசியிருக்கிறாங்க. விஜய்கிட்ட அட்லீஸ்ட் முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம். நீங்கள் சரி, நீங்கள் சொல்கிற பார்வைக்கே வரேன், அமைதியாக இருந்திருக்கலாமே. கைத்தட்டுறதுக்கான என்ன நோக்கம்? இப்போது நாம் தமிழர் கட்சியில் கூட சீமானோடு முரண்படக்கூடிய விஷயங்கள் சிலர் பேசுகிறோன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து சீமானை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு விஷயம், இல்லை சீமானுடைய தலைமைத்துவத்தை குறைக்கக்கூடிய விஷயத்த பேசுகிறாங்கன்னா யாராவது கைத்தட்டுவாங்களா? இப்போ ஆதவர்ஜுனாவுடைய அந்த செயல்பாடுகள் இருக்குல்ல, அப்போ அது உடன்படுறாருன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த விஷயத்தை வந்து நாங்கள் எப்படி அப்படியே எடுத்துகிட்டு போக முடியும்? ரெண்டாவது, அவர் கட்சிக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும், அவருக்கு கட்சிக்கு வந்து அவர் வந்து கொடுத்த அவர்களுடைய அந்த பங்களிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னென்னா இவரால் மட்டுமே விசிகா வந்து இந்த உயரத்துக்கு வந்துருச்சு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக் ஒர்க்கை பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஒரு டிஜிட்டல் ப்ரொமோஷனுக்காக எங்கள் அமைப்புக்குள்ளே வராரு. எங்கள் தலைவர் எப்பவுமே என்னென்னா நான் தலித்ஸ் கட்சி, எங்கள் வேளச்சேரி தீர்மானமே அதுதான். தலித் எம்பவர்மெண்ட் மட்டுமே பேசுறது விசிகாவுடைய நோக்கம் கிடையாது. தலித் எம்பவர்மெண்ட் அண்டு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸுடைய கன்சால்டேஷன் எங்களுடைய ரொம்ப பிரதானமான கோரிக்கை. ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கிறது வரும்போது நாங்கள் அவரை மதிக்கிறோம், அவருடைய ஒர்க்கை மதிக்கிறோம், அவருடைய டீமை மதிக்கிறோம், அவருடைய அமைப்பை மதிக்கிறோம். அதனால தான் ஸ்ட்ரைட்டாக வந்து அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்குறோம். அப்போ துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் நீங்கள் இருக்கும் பொழுது தலைவருக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஸ்டாண்டை நீங்கள் எடுக்கக்கூடாது இல்லையா?
அமைப்பா திருவள்ளுவம் புத்தகத்தை வந்து அவர் முழுமையாக வாசிக்கணும். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, தலைமைக்கு கட்டுப்பட்டிருக்கணும். தலைமையோடு இணைஞ்சு நீங்கள் செயல்படணும். உங்களுடைய கருத்தை தலைமைக்கு தெரியப்படுத்தணும். அப்போ நீங்கள் ஒரு பேரலாக வேற ஒரு ஸ்டாண்டில் போனீங்கன்னா, அது இப்படி கட்சிக்குள்ளே வந்து அது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தாதா? கட்சிக்குள்ளே ஏற்படுத்துறது இருக்கட்டுங்க, கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் இல்லையா? அப்போ நாங்கள் அதை அதை அப்படியே சைலண்ட்டாக விட முடியும்? ரெண்டாவது, எங்கள் கட்சி வந்து எப்பவுமே வந்து கட்சிக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்ன ஒரு செயல்களில் ஈடுபட்டால் எப்பவுமே நாங்கள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம். அது எங்கள் கட்சியுடைய வழக்கம். எங்கள் அமைப்பு வந்து ஒரு ஜனநாயக அமைப்பு. அப்போது அவருக்கு என்ன கொடுக்கலாம்? கட்சியை விட்டு நிரந்தரமாக நீக்கிறது ஒரு ஆப்ஷன். ஆனால் நீக்கலை. 6 மாத காலத்துக்கு நாங்கள் சஸ்பென்ஷன் தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடில் ஏதாவது மாற்றங்கள் தெரிந்திருக்கா? நான் பண்ணது வந்து இந்த விஷயம் வந்து ஏதாவது அப்பாலஜிஸ் பண்ணியிருக்கிறாரா? இல்லை தலைவரை சந்தித்து பேசியிருக்கிறாரா? அவர் எல்லா ஊடகங்கள்லையும் பேசு பொருளாயிட்டு இருக்கு. என்ன ஆதவ் அர்ஜுனாவுக்கு தலைவர் கட்டுப்பட்டு வந்து செயல்பட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. ஆதவ் அர்ஜுனா விசிகாக்கு ஏதோ ஒரு பெரிய ஃபண்டிங் கொடுத்துருக்கிறாருன்ற ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், என்ன வச்சு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? அடுத்த நிமிஷமே வந்து மறுப்பு தெரிவிப்பேன். ஃபண்டிங் ஆகுது, நானாவது கொடுத்தேன், அது கிடையாது, நான் தலைவருக்கு தான் கட்டுப்பட்டுருக்கிறேன், அந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன் எதுவும் கிடையாது. ஆதவ் அர்ஜுனா சொல்லணுமா இல்லையா? அப்புறம் ஏன் ஆதவ் மேல இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு கரிசனம்? ஏன் 6 மாத இடைநீக்கம்? இப்போ வரைக்கும் அரசியல் கட்சிகள்ல இடைநீக்கம், தற்காலிக இடைநீக்கம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். 6 மாதம்ங்கிறதே ஒரு வந்து விமர்சனத்துக்குள்ளானது. இந்த தின திருமாவளவன் குறிப்பிட்ட 6 மாசம் இடைநீக்கம்னு சொல்றாருன்னு இவ்வளோ சொல்றீங்க, மோசஸ் இவ்வளோ அடுக்குறீங்க, இப்போ வரைக்கும் வந்து மன்னிப்பு கேட்கல. அன்னைக்கு ஃபேஸ்புக் லைவ்லயும் சொன்னார், இதுக்கு முன்னாடி ஒரு இடைநீக்கத்துக்கு தம்பி வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஆனா இல்லைன்னு. இவ்வளோ நீங்க பிரச்சனைகள் சொல்றப்போ இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்கல, அடுத்தடுத்து அவருடைய பதிவுகளோ உங்களுடைய கொள்கைகளுக்கோ கூட்டணிக்கு எதிரானதா தான் இருக்கு. அப்போ ஏன் இப்போ வரைக்கும் 6 மாசம் இடைநீக்கத்தோட இருக்கீங்க? நிரந்தரமா டிஸ்மிஸ் பண்ணிருங்களேன். அதை எங்களால் பண்ண முடியாது. ஏன்? அதுதான் கேள்வி. அதுதான் பதில் சொல்கிறேன். அது ஏன் பண்ண முடியாதுன்னா, நாங்கள் முதல் அமைப்பு ஆரம்பிக்கும் பொழுது எலக்டோரியல் பாலிடிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் டிபிஐயாக இருந்தது. அதுக்கப்புறம் விசிகாவாக மாறிச்சு. எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்புறம் எலெக்ஷனுக்குள்ளே வந்தோம். எலெக்ஷனில் இருக்கிற எல்லா மெத்தடையுமே நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்த்துருக்குறோம். அப்போ எங்கள் மீது இருந்த சாய் என்ன தெரியுமா? விசிகா ஒரு தலித் அமைப்பு, தலித் எம்பவர்மெண்ட் மட்டும் தான் பேசுவாங்க. வேற வந்து அவங்க வந்து பொது சமூகத்துக்காக அவங்களுடைய குரல் இருக்காது. இப்போ வரைக்கும் அந்த விமர்சனத்தை எங்கள் மீது வைக்கிறாங்க. ஓபிசியோட இடஒதுக்கீடுக்காக எங்கள் தலைவர் தான் பார்லிமெண்ட்டில் பேசினார். மருத்துவ ஒதுக்கீட்டில் அகில இந்திய லெவலில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பொழுது அதை முதல் ஆளாக பார்லிமெண்ட்டில் கொஸ்டின் பண்ணது எங்கள் தலைவர் தான். ஆனால் எங்கள் தலைவர் மீது என்ன கட்டமைப்பு இருக்குன்னா, அவர் பிலாங்ஸ் டு SC/ST லீடர், அவர் தலித் மக்களுக்காக மட்டும் தான் பேசுவார். அப்போ நாங்கள் வேளச்சேரி தீர்மானத்தை கொண்டு வந்து நான் தலித்தை உள்ளே கொண்டு வர்றதுக்காக நாங்கள் ரிசர்வேஷன் சிஸ்டத்தை அறிவிக்கிறோம். அப்போது இது என்ன ஒரு நரேஷனை செட் பண்ணிட்டோம்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது வந்து நாங்கள் முரண்படுறோம், எங்கள் தலைவர் முரண்படுறாரு, நாங்கள் முரண்படுறோம், கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே முரண்பட்டாலுமே அவங்க மேலே கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது கட்சியை விட்டு நிரந்தரமாக நாங்கள் நீக்கணும்னா இது என்ன ஒரு நரேஷனை பொது சமூகத்துக்கு செட் பண்ண தெரியுமா? நான் தலித்ஸ்க்கு அந்த கட்சியில் பாதுகாப்பு கிடையாது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுட்டா உங்கள் மேலே ஸ்ட்ரைட்டாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் உங்களை கட்சி விட்டே நீக்கிடுவாங்க. அது வந்து நான் தலித்துக்கு ஒரு சேஃப்டியான ஒரு அமைப்பு கிடையாதுன்ற ஒரு நரேஷனை திட்டமிட்டு எங்கள் மீது கட்டமைப்பாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் வழிவகுத்துடக்கூடாது இல்லையா? அப்போ நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். தவறு செய்வதுன்றது வந்து மனித இயல்பு. ஆனால் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு நரேஷன் போதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த 6 மாதத்துக்குள்ளே அவருடைய ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். அதனால தான் இந்த இடைநீக்கம்ன்றது. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அவர் வந்து ஒரேடியாக நாங்கள் ஒரு நீக்கம் செஞ்சுருந்தோம்னா வேறு மாதிரி ஒரு நரேஷனை எங்கள் மேல் கட்டமைப்பாங்க. ஆல்ரெடி நாங்கள் எந்த விஷயத்தெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் எங்கள் மேலே கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கள் தலைவர் உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர். நாங்கள் அவரை பார்த்து போனதே என்னென்னா, ஒரு ஸ்ட்ராங்காக டிட்டர்மினேஷனான ஒரு லீடர், டிசிஷன் மேக்கிங்கில் அவர் எக்ஸ்பர்ட்னு போகிறோம். ஆனால் என்ன ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க, திருமாவளவனால் முடிவெடுக்க முடியல, ஆதவ் அர்ஜுனுக்கு கட்டுப்பட்டுருக்கிறாரு அப்படின்றாங்க. எங்கள் தலைவர் யாருக்குமே பயந்தது கிடையாது. கலைஞர் உயிரோடு இருக்கும் பொழுது கூட, அவருடைய கூட்டணியில் இருக்கும் பொழுது இலங்கை தமிழர் பிரச்சனை இல்லை, எதிர்கட்சிகள் ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங்கில் கூட்டணியில் இருந்துக்கிட்டு போய் கலந்துக்கிறார். கலைஞருக்கு பயந்தது கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மீது வந்து ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எங்களுக்கு அறிவித்த தொகுதிகள் கம்மியாக அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கட்சியில் இருக்க முன்னணி பொறுப்பாளர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களை இடைநீக்கம் பண்ணுங்கள், அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ப்ரெஷர் வருது. எங்கள் தலைவர் எடுக்கல. இதனால் வெந்த விளைவு என்ன தெரியுமா? எங்களுக்கு போட்டி வேட்பாளர்களை ஏடிஎம்கே இறக்கி விட்டாங்க. கடைசி நேரத்தில் எங்களால் ஜெயலலிதாவை அப்ரோச் பண்ணவே முடியல. அந்த நேரத்திலையும் ஜெயலலிதா அவர்களுக்கு நாங்கள் பயந்து எங்களுடைய கட்சி தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரு பெரும் ஆளுமைகள் 2 பேருமே எந்த இடத்துலையுமே எங்கள் தலைவர் அவர்களுக்காக பயந்தது கிடையாது. என்ன நடக்குதுங்க, திமுகவுக்கு பயந்துட்டாரு அப்படின்றாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு நரேஷனை எங்கள் மேலே இல்லாத ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க இல்லையா? இது நாங்கள் ஆதவ் அர்ஜுனா மீது நாங்கள் எடுத்ததுமே ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டோம்னா என்ன நடக்கும்? இதே யூடியூப் சேனலில் பல சேனல்களில் பல மீடியாக்கள் என்ன பேசுவாங்க,
தலித்துகளுக்கு வந்து மட்டுமே ஆன கட்சி அது. நான் தலித் நீங்கள் அங்கே போனீங்கன்னா சின்னதாக தவறு பண்ணால் கூட உங்களை தூக்கி வெளியே வீசுவாங்க அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே தீனி போட முடியாது இல்லையா? ஆதவ அர்ஜுனாங்கிற ஒற்றையால நீக்கிறது மூலமாவே வந்து எஸ்சி மக்களுக்கான மட்டும் கட்சி தான் வந்து விடுதலை சிறுத்தைகளும் பேர் வாங்க. எத்தனை எம்எல்ஏ இருக்காங்கல்ல, பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்கல்ல, அப்புறம் எப்படி இந்த குறைகள் எல்லாம் நீங்க விமர்சனங்களை கடந்துக்கணும் பதில் சொல்லலாமே. நாங்க பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கோமே, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, கட்சியில பொறுப்புகள்ல இருக்காங்கன்னு பேசிக்க பதில் சொல்ல முடியாத கட்சியோ பதில் சொல்ல முடியாத தலைவரோ இல்லை. எல்லாத்துக்குமான பதில் ஒரு மூத்த, அதுவும் செய்தியாளர்களை சரியான விதத்துல கையாளக்கூடிய திருமாவளவனுக்கு இந்த விமர்சனங்களை கடந்து போறதா சுலபம் தானே, அது ஈஸியா கடந்து போயிடலாமே. எங்க தலைவர் வந்து சட்டம் படிச்சவர், நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல் தெரிஞ்சவர், அந்த கான்செப்டை தெரிஞ்சவர், டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை தெரிஞ்சவர். ஒருத்தர் தவறு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் முதல்ல எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னென்னா, ஃபஸ்ட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவோம். அதில் அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை கிடைக்கும். உயர்நிலை கமிட்டியை நாங்கள் கூட்டுவோம். அதில் அவரோட ரிப்ளை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா நாங்கள் எடுக்கிற ஸ்டேஜ் அடுத்தது வந்து தற்காலிக நடவடிக்கை தான் எடுப்போம். அந்த தற்காலிக யாருமே வந்து ஒரு கட்சிக்குள்ளே ஒரு கேடர்ஸை உள்ள வந்து எப்படி உள்ளே கொண்டு வரலான்னு சிந்திக்கிற ஒரு கட்சி அது. எப்படி கேடர்ஸை கட்சியிலிருந்து வெளியேற்றலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சி கிடையாது. அப்போது நாங்கள் ஒரு அந்த மாதிரி தான் போவோம். மினிமம் பனிஷ்மெண்ட், அப்புறம் தான் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட். மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்லேருந்து மினிமம் பனிஷ்மெண்ட்டை நோக்கி வரமாட்டோம். நாங்கள் டியூ ப்ராசஸ்லாவை ஃபாலோ பண்ணோம். அவருக்கு நோட்டீஸ் கொடுத்தோம், அவர் கூப்பிட்டு கேட்டோம். உயர்நிலை கமிட்டியில் வந்து சில முடிவுகள் எடுக்கிறாங்க. அவர் வந்து தொடர்ந்து வந்து திமுகவுக்கு வந்து கூட்டணியை கெடுக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் தெரியாமல் பேசலாம், ஆனால் இவர் தெரிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்குது. அறியாமல் கூட பேசலாம், இவருக்கு எல்லாமே தெரியும். இவர் ஒரு தேர்தல் எலெக்ஷனுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் ஒர்க் பண்ணக்கூடியவர். இவர் அதை தெரிஞ்சே தான் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது சரி இவர் என்ன சொல்ல வராரு? திமுக நெப்போட்டிசம் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, திமுக ஊழல் செய்கிறாங்க, திமுக ஜாதி கட்சி, தலித்துகளுக்கு எதிரான ஒரு அமைப்பு, இந்த நரேஷனை செட் பண்ணுறாருல. எங்கே கூப்பிட்டு போகிறாரு இவர்? ஏடிஎம்கே வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஏடிஎம்கே அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளே நடக்கலை, அதுக்கெலாம் தனி சட்டம்லாம் ஏற்ற முடியாதுன்னு சொன்னவங்க. உள்ளாட்சி தேர்தலில் நான் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து எங்களுக்கு அறிவித்த தொகுதியில் போட்டி வேட்பாளர் அறிவிச்சவங்க. அந்த அம்மா ஆளுமையான ஒரு லீடர்ன்றாங்க. கரப்ஷனில் அவங்க வந்து அபெக்ஸ் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவங்க. திமுகவில் அப்படி அபெக்ஸ் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள்? கிடையாது. அப்போது நீங்கள் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? இப்போ சிஸ்டமே வந்து கேஸ்டிஸ்ட் சிஸ்டமாக தான் இருக்குது. திமுக அதில் எக்ஸப்ஷன் பார்ட்டி கிடையாது. அப்போது இப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கேருந்து எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? எங்கே எதை மாற்றம் எங்களுக்கு காட்டுறீங்க? விஜயை நம்பி வர முடியுமா? விஜய்க்கு வந்து என்ன ஒரு அரசியல் தெளிவு இருக்குது? அவருடைய பொலிட்டிக்கல் வியூ என்ன? அப்போ நீங்கள் யாரை 30-40 வருஷமாக களத்தில் இருக்கிறார், களத்துக்கே வராமல் வந்து இவர் ஒரு பண்ணையார் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஃபீல்டில் பாதிக்கப்பட்டவங்கள அவர் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. எங்கள் தலைவர் களத்தில் இருக்கிறார். நீங்கள் வந்து விஜயை முன்னிறுத்தி அவர் சிஎம், நாங்கள் டெபுட்டின்னு கூப்பிட்டு போகிறீங்க. இல்லைன்னா ஏடிஎம்கே வந்து உயர்த்தி பேசுகிறீங்க. திமுக ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் திமுகவுடைய பெஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணலாங்க. பட் உங்களுக்கு இன்டென்ஷன் வேறவா இருக்கு இல்லையா? எடப்பாடியால் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியை ஸ்திரத்தன்மையோடு எதிர்க்க முடியுமா? இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், நாளைக்கே இடியோ இல்லை வந்து சிபிஐ உடைய ப்ளே கார்டு எடுத்து காட்டினாங்கன்னா வேறு ஸ்டேட்மெண்ட்டாக மாறும். அப்போ அவங்கக்கிட்ட அந்த மாதிரி வந்து ஒரு பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை. ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து எங்கள் தலைவர் எந்த ஸ்டாண்ட், இப்போ விசிகா திருமா யார் அப்படின்னு கேட்டால் ஒரு சனாதன எதிர்ப்பாளர்னு சொல்கிறோம். அப்படி ஒரு சனாதன எதிர்ப்பாளருடைய கட்சியில், அவர் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் நீங்கள் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறீங்க. காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து அவர் மகா பெரியவர் உயிரோடு இருக்கும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த ஹிந்து கோட் பில்லை எதிர்த்தவர். இவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் பதவி விலகுவதற்கு காரணமாக இருந்தவர். அவர் இன்னொரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்ன தெரியுமா? எவ்வளவு உயர்வான ஒரு விலை உயர்வுள்ள ஒரு சோப்பை போட்டு குளித்தாலும் தலித்துகள் மீது இருக்கக்கூடிய தீட்டு போவாதுன்னு சொன்னவர். அப்போது நீங்கள் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் காஞ்சி சங்கராச்சாரியார் நல்லவர்னுன்றீங்க, அவர் ஒரு நல்ல சாமியார்னு சொல்கிறீங்க. நீங்கள் யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்ணுச்சு? மனுஸ்மிருதி புத்தகத்தை மக்கள்கிட்ட எத்துமே கொடுத்து அதை வந்து அம்பலப்படுத்திச்சு. கொளுத்தின மூமெண்ட், சனாதனத்தை எதிர்க்கிற மூமெண்ட். எந்த இடத்துலையுமே பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் உடைய துணை பொதுச் செயலாளர் காஞ்சி சங்கராச்சாரியார் நல்லவர்ன்றீங்க. யாராவது சொல்லுவானா? விடுதலை சிறுத்தை கட்சியில் யாராவது கிளை செயலாளர் கூட இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு கூட இந்த தெளிவு இருக்குங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க, அவங்க ஆளுமை மிக்க லேடின்றீங்க. ஆர்கே நகர் தொகுதியில் வந்து வெள்ளம் பாதிக்கப்படும் போது அவங்க கீழே கூட இறங்கலைங்க, அவங்க கால் கீழே கூட படலை. சுற்றி வந்து ஜட்பிரிவு பாதுகாப்பு போலீஸ், பெரியவர்களே சான்றவர்களே வாக்காளர் பெருமக்களேன்னு அவங்க பேசினாங்க. இன்றைக்கி வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது. எலெக்ஷன் டைமில் வந்து பேசுகிற மாதிரி பேசினாங்க. அப்புறம் அவங்களை நீங்கள் ஒரு அயன் லேடின்றீங்க. அப்போ முரண்பாடு இருக்குது இல்லையா? அப்போ ஒரு சந்தேகம் வருது. இல்லை, இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா? விஓசிக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், விகடனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எங்களுடைய தலைவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மட்டும் எப்படி ஒரு முன்னணி பத்திரிகைக்கு போச்சு?
அந்த பத்திரிகை எங்களுடைய தலைப்புச் செய்தியில் எங்களோட ஒரு பிட்டு கார்னர் நியூஸாக கூட போட்டது கிடையாது. ஆனால் எங்களுடைய தலைவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி ஒரு தலைப்புச் செய்தியாக போடுறாங்க. அப்போது யார் இந்த நியூஸ் அவங்களுக்கு கொடுத்தது, இதுக்கு பின்னால் ஏதாவது சதித்திட்டம் இருக்குமோன்னு தெரியும் பொழுதோ, ரைட் டு பார்ட்டிசிபேட், வில்லிங் டு பார்ட்டிசிபேட் எப்படி எங்களுடைய உரிமையும், ரெஃப்யூஸ் டு பார்ட்டிசிபேட்டும் எங்களுடைய உரிமை தான். நல்லா ரெஃப்யூஸ் பண்ணோம். ஒருவேளை அங்கே நடந்தது என்ன, அந்த புக்கு வெளியீட்டு விழாவாக நடந்ததா? அம்பேத்கர் யாருக்கு எதிரானவர் இந்த நரேஷனை பேசினாங்களாங்க? நான் என்ன கேட்குறேன், அந்த புக்கு வெளியீட்டு விழாவில் ஆனந்த் டெல்டுல்டே கலந்துக்கினாரு, ஜஸ்டிஸ் சந்துரு கலந்துக்கினாரு. அவங்களுக்கு முதல்ல நீங்கள் பேசின கருத்தில் உடன்பாடு இருக்கா? அவங்களுக்கே நெருடலான ஒரு விஷயத்தான நீங்கள் அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்க. அப்போ என்ன இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்? இந்த செய்தி தினமலருக்கு ஆதவ மூலமா தான் போயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மிகப்பெரிய சந்தேகம்னு சொல்றப்போ ஆதவ மூலமா தான் தினமலருக்கு போனுச்சு. 3 பேர் இருக்கிறோங்க. இப்போ இந்த அறையில் 3 பேர் இருக்கிறோம். 3 பேர் தாண்டி ஒரு நியூஸ் வெளியே போய் எங்கள் தலைவர் சொல்லலை. அப்போ 2 பேர் மேலே எங்களுக்கு சந்தேகம். விகடன் மேலேயே இருக்குது, இவங்க மேலேயும் இருக்குது. யாருன்றது அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க மனசாட்சிக்கு விட்டுறோம். ஓகே, ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த இடைநீக்கம் அப்படிங்கிறது திமுகவுடைய அழுத்தம் அப்படின்னு மேல்மட்டத்தில் எல்லாரையும் சொல்லப்பட்டாலும் இப்போ எழக்கூடிய குரல் என்னவா இருக்குன்னா, திமுகவுடைய அழுத்தத்தை எல்லாம் தாண்டி விசிகவுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை தலைவர்கள் தான் வந்து ஆதவ அர்ஜுனா வளரக்கூடாது, நம்மளை விட மேலே போயிடுவாரோங்கிற ஒரு ஆதங்கத்தால் அவரை வந்து நீக்க சொல்லியிருக்காங்க. இது உட்கட்சி பிரச்சனை, அவங்களுடைய அழுத்தத்தின் பேரில் தான் வந்து திருமாவளவன் நீக்கினாருன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னங்க, எங்கள் தலைவருக்கு முடிவெடுக்கவே தெரியாதா? ஏதாவது ஒரு அழுத்தத்துக்கு எப்பவுமே உட்பட்டுனே தான் இருப்பாரா? ஒன்றும் திமுக அழுத்தம். அப்படி திமுக அழுத்தமாக இருந்தால் ராசா அண்ணன் சொன்ன உடனே வந்து நடவடிக்கை எடுத்திருப்பார்ல. ஆதவ அர்ஜுனாக்கு கட்டுப்பட்டுருக்கிறாரு. எங்கள் தலைவர் நிகழ்ச்சிக்கே போல கட்டுப்பட்டு இருந்தால் போயிருப்பார் இல்லையா? இப்போ நடவடிக்கை எடுத்துட்டாரு. இப்போது வந்து விசிகாவில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர்களுடைய அழுத்தத்தினால தான் எடுத்துட்டார். அப்போ எங்கள் தலைவருக்குன்ட்டு சுய புத்தியே கிடையாதா? அவருக்கு வந்து முடிவெடுக்கிற திறனே இல்லையா? இது தொடர்ந்து எங்கள் தலைவரை திட்டமிட்டு டீக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோன்றோம். என்ன மாதிரியான ஆட்களுக்கு என்ன ஒரு வருத்தம், என்ன ஒரு கோவம்னா, நாங்கள் எதை அவர்கிட்ட பாசிட்டிவாக பார்த்து வரோமோ அதை தொடர்ந்து ஒரு நரேஷன் நெகட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது கிடையாது, அவர் முடிவெடுக்கக்கூடியவர் நான் நம்புகிறேன். இல்லைங்க அப்படிலாம் இல்லை, பாருங்க அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணுறீங்க. அவர் பயப்பட மாட்டாருன்னு நான் சொல்கிறேன். இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க, பயந்துட்டாருங்க. ஒரு தேர்தல் நேரத்தில் பேரம் பேசினதே கிடையாது, அப்படி ஒரு வரலாறே எங்களுக்கு கிடையாதுன்றோம். எலெக்ஷன் டைமில் இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கேயாவது ஒரு இடத்துலையாச்சு இந்த கூட்டணியா அந்த கூட்டணியான கடைசி நிமிஷத்தில் பேரம் பேசின ஏதாவது ஒரு தேர்தலை சொல்லுங்கள். நீங்கள் வந்து பொது தேர்தல் வேணாம், இடைத்தேர்தலை சொல்லுங்கள், சட்டமன்ற தேர்தலை சொல்லுங்கள், உள்ளாட்சி மன்ற தேர்தலை சொல்லுங்கள். எந்த தேர்தலையுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடைசி நேரத்தில் தேர்தல் பேரம் பேசினதே கிடையாது. ஆனால் அப்படி பேசின அமைப்புகளை என்னால் அடுக்க முடியும். எலெக்ஷன் அல்லாத நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் என்ன சொல்லுவார்? பசுமை திட்டம்னுவார், வளர்ச்சின்னுவார், பொருளாதாரம்னுவார், கிராமப்புற பொருளாதாரம்னுவார், தமிழில் பேர் வைங்கன்னுவார், மொழி உரிமை பற்றி பேசுவார். இது எல்லாம் எலெக்ஷன் காலகட்டம் வரும்போது இதுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகளோட போய்ட்டு கூட்டணி வைப்பார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அல்லாத காலகட்டத்தில் எடுக்கிற நிலைப்பாடும் தேர்தல் நேரத்தில் எடுக்கிற நிலைப்பாடும் ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் எங்கேயுமே அப்படி கூட்டணி பேரம் பேசினதே கிடையாது. ஒரு ஆளை எங்களுக்கு கூட வச்சுன்னு சீட்டு பேரத்தை நாங்கள் உயர்த்தியதே கிடையாது. அப்படி ஒரு வரலாறே எங்களுக்கு கிடையாதுங்க. ஆனால் திட்டமிட்டு எங்கள் மேலே இதுக்காக பண்ணுறாரு, அதுக்காக பண்ணுறாரு, இதுக்காக பண்ணுறாரு. அப்போ எங்கள் தலைவருக்குன்னு சுயமாக இயங்கவே மாட்டாரா? அப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அடுக்குறீங்க. விஜய் என்ன பண்ணினாரு? எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. இப்போதான் வராரு, திமுகவுக்கு மாற்ற அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் நாங்கள் எப்படி முடியும்? அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, போ மாட்டோன்னே சொல்கிறீங்க. ஆனால் செய்தியாளர்கள் திருமாவளவன் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, விஜய் கூட கூட்டணி வைக்கிறீங்களா அப்படின்னு. ஐ டோன்ட் நோ அப்படின்னு பதில் சொல்கிறாரு. எனக்கு தெரியாதுன்னு திருமாவளவன் சொல்கிற பதிலை எப்படி ஏற்றுக்க முடியும்? விசிக தலைவர் விஜயுடைய 26 கூட்டணி ஏன்னா கிடையாதுன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேணாமா? தலைவர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற கூட்டணியில் நாங்கள் தொடர்றோன்றது என்ன அர்த்தம்? இப்போ இருக்கிற கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை, நாங்கள் இந்த கூட்டணியில் தான் தொடர்றோம். சொல்லப்போனால் எங்கள் தலைவர் இதை வந்து தமிழ்நாடு கான்டெக்ஸ்டுக்குள்ளே கூட சுருக்கி பார்க்கல. இந்தியா அலையன்ஸ்னு சொல்லிட்டு அகில இந்த பார்வையில் பார்க்குறாரு. ஏன் வந்து விஜயோடு நாங்கள் போக மறுக்கிறோம், போகலை அப்படின்னா அதுக்கு வேலிடாக ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். இப்போ 4 நெறி இஷ்யூடைய மாணவனை விக்டிம் கூப்பிட்டு இவர் வந்து சால்வை போத்துறாரு, பரிசு கொடுக்குறாரு. பாரு இந்த 4 நெறி மாணவனுக்கு பின்னால் நான் இருக்கிறேன்றதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் அமல்படுத்தலைன்னா உங்களுக்கு இத்தனை 1000 கோடி நாங்கள் வந்து ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பாக்கி வைக்குது. அதை எதிர்க்கணுமா இல்லையா? எஜுகேஷனோடு ரிலேட்டான விஷயம் தானே. அதை எதிர்க்கிறீங்களா? கிடையாது. அப்போது இங்கே வந்து விஜய் வந்து விக்டிமை கூப்பிட்டு வச்சு அப்ரிஷியேஷன் பாலிடிக்ஸ் மட்டும் தான் பண்ணுறாரு. அந்த விக்டிம் ஆகிறதுக்கு பின்னால் இருக்கிற ஐடியாலஜியை எதிர்க்க மாட்டேன்றாருன்றது தான் எங்களை மாதிரி ஆணுக்கு வருத்தம். நீங்கள் அந்த ஐடியாலஜி எதிர்ங்க. எப்பவுமே ஒரு இஷ்யூ இருக்குன்னா அந்த இஷ்யூவுக்கு பின்னால் ஒரு ஐடியாலஜி இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ தமிழ்நாடுன்றது வந்து இந்தியாவுக்கு உட்பட்டது தான். தமிழ்நாட்டில் இருக்கிற இவங்க சொன்னாங்கல்ல, இவங்க 230 இடங்களுக்கு மேலுன்னு சொல்லிட்டு இதில் 200 இடங்களுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருமாப்பில் பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன்ல.
234 தொகுதியிலையும் திமுக ஜெயிச்சிட்டா கூட, திமுக கூட்டணி ஜெயிச்சிட்டா கூட கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஒரு கமாவை கூட எங்களால் மாற்ற முடியாது. எங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. ஆனால் பிஜேபி 400 இடங்களுக்கு மேலே நாங்கள் வருவோம்னு சொல்கிறதுக்கான அந்த ப்ரூட்டல் மெஜாரிட்டியில் நாங்கள் வருவோம்னு சொல்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, நாங்கள் கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணுவோன்ற ஒரு மெசேஜ். ஒரு கான்ஸ்டியூஷன் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குங்க, பேரலாக இன்னொரு கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணியாச்சு, உத்தரப்பிரதேஷ் தான் அதோடைய தலைநகரம் அப்படின்னு சனாதன வந்து அந்த கோட்பாடுகளை உள்வாங்கி ஒரு கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன், ஒரு எஃப்ஐஆர் கிடையாது, ஒரு நடவடிக்கை கிடையாது. அப்போ எது இருமாப்பு? சரி, அப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? எனக்கு தெரியாதுன்னு ஏன் சொல்லணும்? எங்கள் தலைவர் வந்து நீங்க ஏதாவது ஒரு பிரஸ் மீட்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சொன்னதை நீங்க சொல்றீங்க. எங்க தலைவர் பல இடங்கள்ல நாங்க இந்த கூட்டணியில் தான் தொடர்றோம், எந்த சலசலப்பும் கிடையாது, அகில இந்தியாவில் இந்தியா கூட்டணி தமிழ்நாடு கான்டெக்ட்ல திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்றோன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து மீடியா இந்த கேள்வியை கேட்கறதுக்கான நோக்கம் என்ன? அப்போ உங்களுக்கு வேற ஒரு விஷயம் இல்லை, என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான், எப்படியாச்சும் திமுக கூட்டணியை கெடுக்கணும், கெடுத்த படியை தூக்கி திருமாவளவன் மேலே போடணும். ஏன் போடணும்னா, அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் பர்சன் கிடையாது, கூட்டணியில் அவரை சேர்த்துக்கிட்டேன்னா இந்தியா அலையன்ஸ் கெட்டு போனதுக்கான காரணம் இவர் தான் கட்டமைச்சார். ஆனால் இப்படி ஒரு நரேஷனை செட் பண்ணணும், இதுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமான்னு தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆதவர்ஜனா வந்து அதுக்கு வந்து வழிவகுத்துட்டாருன்னு நான் சொல்கிறேன். அவர் தான் இவ்வளோ பிரச்சனைக்கான மூல காரணம். ரொம்ப சிம்பிளுங்க, எங்கள் தலைவருக்கு நான் எந்த ஃபண்டிங்கும் பண்ணலை, என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே எதுவும் கிடையாது, நான் எந்த அழுத்தமும் கொடுக்கல அப்படின்னு இவர் பேசலாம் இல்லையா? அப்போ இந்த சைடு இவர் அமைதியாக இருக்கிறாரு. அப்போ சில நேரங்களில் வந்து மியூட் ஸ்பெக்டாட்டர்ன்றது என்னென்னா, சைலன்ஸ் இஸ் அமௌண்ட்ஸ் டு அக்செப்டன்ஸ். நீங்கள் அமைதியாக இருக்கிறது சம்மதத்துக்கு அர்த்தன்ற மாதிரி ஆகிடும். அப்போ ஒரு பக்கம் இந்த இண்டிவிஜுவல் எம்பவர்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரோ ஆதவர்ஜனா, அவரை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறாரோ, இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் இருந்து தாவேக்காக பொருளாளர் பொறுப்புக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு பொறுப்புக்கு ட்ரை பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்குது. 6 மாசத்துல தெரிஞ்சிடும். விசிகாவிலேருந்தே சிலரை வந்து ஒரு பகுதியை அழைச்சிட்டு போற அளவுக்கு தன்னை ஒரு பலப்படுத்திக்கிறாரு, பாதி பேர் போறப்ப அவர் கூட போவாங்கங்கிற மாதிரியான பேச்சு யாருமே போக மாட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க, அதாவது வந்து இண்டிவிஜுவல் கரிஷ்மாட்டிக் லீடர்ஷிப்பை பார்த்து மட்டுமே விசிகாவில் போயிட்டு எல்லாரும் வந்து சேரல. எங்கள் தலைவர் வந்து ஐடியாலஜிக்கல் பேஸ்டு லீடர், அவர் வந்து இண்டிவிஜுவல் கரிஷ்மாட்டிக் பேஸ்டு லீடர் கிடையாது, ஐடியாலஜிக்கல் பேஸ்டு லீடர். கிட்டத்தட்ட களத்திலேயே இருந்து மக்களோடு இருந்து அரசியல் கற்றுக்கிட்டவருங்க. ஏதாவது ஒரு 4 செவத்துக்குள்ளே போயிட்டு ஒரு காலேஜுக்குள்ளே போயிட்டு பாலிடிக்ஸ் படிச்சுட்டு வெளியில் வந்தவர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரெடிமேடு பொலிட்டிஷியன் கிடையாது எங்கள் தலைவர். அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து மாணவர் பருவத்திலிருந்து மக்களோடு இருக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, மக்களை அமைப்பாக மாற்றுறது எப்படின்றத கட்டமைச்சிருக்கிறாரு. நீங்கள் பாஜகவில் இருக்கிற ஒரு எஸ்சி பாதிக்கப்பட்டால் கூட சார்ஜ் யார் மேலே தெரியுமா வரும்? விசிகாவுடைய தலைவர்னா திமுக கூட்டணியில் இருக்கிறாருன்னு எங்கள் மேலே தான் வரும். எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் ஒர்க் பண்ணுறது மட்டுமே எங்களுடைய இலக்கு கிடையாது. அதாவது எலெக்ஷனில் இருக்கிறோம், நம்ம ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறோம், எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், தோத்துட்டோம், திருப்பி வந்து எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுவோம், இது மட்டுமே எங்களுடைய இலக்கு கிடையாது. இங்கே சோஷியல் சேஞ்சை கொண்டு வரணும், பண்பாட்டு தளத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு சோஷியல் சேஞ்ச் ஏற்படுத்துறதுக்கு தான் நாங்கள் பொலிட்டிக்கல் ரூட்டை நாங்கள் கையில் எடுத்தோம். ஓகே, அப்போது இவ்வளோ சொல்கிறீங்க, திமுக கூட்டணி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும், உங்களுடைய கட்சியை தாண்டி மக்கள் நலனுக்காக சில திட்டங்களை கொண்டு வரதுக்காகையாவது இந்த கூட்டணி வேணும்னு இவ்வளோ நீங்கள் பலமாக சொல்கிறப்போ, அந்த கூட்டணியோ அந்த உங்களுடைய கூட்டணி தலைமையோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கங்கிற கேள்வி இருக்குல்ல. உங்களுடைய கட்சி கொடி கம்பம் வந்து உங்கள் கட்சி தலைவர் வந்து ஏற்றிட்டு வராரு, 2 நாளில் வந்து அந்த கட்சி கொடி கம்பத்துக்கு பெர்மிஷன் கொடுத்த வருவாய் ஆய்வாளரை இடைநீக்கம் பண்றாங்க. இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறது? அப்போ விசிகாவுடைய கொடி கூட பறக்கக்கூடாதுன்னு திமுக நினைக்கிறாங்களா? இப்போ இந்த மாநிலத்தில், இந்தியாவில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த மாநிலத்தில் கேஸ்ட் இல்லாமல் இருக்குது, அம்பேத்கரிட் அமைப்புகளுடைய கொடிகள் சுதந்திரமாக பறக்குது, ரொம்ப வந்து ஒரு அம்பேத்கரிட் அமைப்பால் ஊர் தெரு பகுதிக்குள்ளே போயிட்டு சுதந்திரமாக கொடியேற்ற முடியுது அப்படின்ற ஒரு நிகழ்வு வேறு எந்த மாநிலத்திலேயாவது இருக்கான? தமிழ்நாடும் சேர்த்து கேட்குறேன். அப்போது இந்த கேஸ்ட் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சோஷியல் சைக்காலஜியாக மாறி இருக்கு. இட் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் சைக்காலஜி, தனி மனிதனுடைய பழக்க வழக்கம் கிடையாது, அது ஒரு சோஷியல் சைக்காலஜி. இட் இஸ் எ ப்ராக்டிஸ் மோர் தென் 200 இயர்ஸ், 2000 இயர்ஸ், 2000 வருஷமாக பழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அது. அப்படி இருக்கிறப்போ இதை வந்து திமுகவுக்கு உள்ள மட்டுமே சுருக்கி பார்க்குறதுன்றது ஏதோ ஒரு இடத்துல அந்த இஷ்யூ ஆதரிக்கிறதுக்கு சமமாக போய் முடிஞ்சிடும். திமுக கிட்ட மட்டுமே இந்த பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நிலைமையாக இருக்குது, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நிலைமையாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் சிஸ்டமே மாறி போயிருக்கு. இங்கே சோஷியல் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு அந்த அமைப்பு வந்து இப்போ திமுக வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறாங்களான்றது தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் வந்து அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, சாதி வந்து ஒரு அழகிய சொல் அப்படின்றாரு.
சாதி வந்து ஒரு நாடக காதல் அப்படின்ற ஒரு கான்செப்டை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி கேஸ்ட்டை ப்ரொவோக் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடுகள்லாம் ஒரு பக்கம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆர்எஸ்எஸ் சாதி சங்கத்துக்கு வந்து மாநாடே நடத்துகிறாங்க. நீங்கள் மைக்ரோ லெவலில் டிஸ்கிரிமினேட் ஆயிருங்க, பறையர்னு பேசுங்க, தலித்துன்னு பேசாதீங்க, ஷெட்யூல்டு கம்யூனிட்டியாக பேசாதீங்க, கம்யூனிட்டியாக பேசக்கூடாது, அவங்களுக்கு கேஸ்ட்டாக பேசுங்க அப்படின்றாங்க. அப்போது இந்த பக்கம் ஒரு அமைப்பு கேஸ்ட்டை ஊக்குவிக்குது, இந்த பக்கம் ஒரு அமைப்பு கேஸ்ட்டை வந்து அந்த அந்த கேஸ்ட்டுடைய அந்த 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 கிரிப்பை வந்து லூஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க. திமுக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சாதி மறுப்பு திருமணத்தை ஒரு 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 அதுக்கு வந்து ஒரு ஸ்கீம்ஸ் அது எதையுமே நான் வந்து மறுக்கல. திமுக வந்து சாதி மறுப்பு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா இங்கே ஒரு அமைப்பு வந்து சாதியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு அமைப்புகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க மேலே இந்த எந்த சார்ஜுமே போகிறது கிடையாது. ஆனால் திமுக ஒரு பக்கம் அதுக்கு பேரலாக அதை குறைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மேலே நீங்கள் அந்த சார்ஜ் எடுத்துமே வைக்கிறீங்க. திமுக ஆட்சியில் மட்டும்தான் இது நடக்குதுன்னா பரவாயில்ல. திமுக பாருங்க, ஏடிஎம்கே இருக்கும்போது ஒரு இது கூட கிடையாது. நீங்கள் பாருங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த கட்சியுடைய தலைமை அதை ஊக்குவிக்குதான்னு தான் பார்க்கணும். கிராஸ் ரூட் லெவலில் ஒரு அதிகாரி கேஸ்டிஸ்டாக இருக்கிறான் அப்படின்றதுக்காகவும் இங்கே இருக்க கோட்டையில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டாலின் நம்ம குறை சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்களா? அதை என்கரேஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. அப்போ இதை எப்படி நீங்க வந்து ஒரு அமைப்புக்குள்ளே முதல்ல சுருக்கி பார்க்கறதுன்றது அந்த இஷ்யூ டைலூட் பண்ணிடுவேன். இல்ல, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, திமுக வந்து இந்த சாதி மறுப்பு விஷயங்கள் செய்யறாங்க, அதுக்கான நடைமுறையாகவும் கொண்டு வராங்க, செயல் திட்டங்களா இருக்கும், ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, இது எதையுமே நான் மறுக்கல. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, திமுகவுடைய கூட்டணி உடையக்கூடாது அப்படின்னு இவ்வளோ வலுவாகவும் திமுகவுடைய எதிர்த்து பேசின உங்க துணை பொதுச் செயலாளர் இடைநீக்கம் செய்யற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போற விசிகாவுக்காக உங்க கூட்டணி தலைமை திமுக என்ன செய்யறாங்க? உங்களுடைய கொடி பறக்கத்து கூட அலோ பண்ணலையான்னு கேட்கிறேன். கொடி இறக்கி ஏத்தி 2வது நாளே இறக்குறாங்க. விசிகாவுடைய கொடிக்கம்பம் நடணும்னா கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நாங்க எங்க கொடி நட வேண்டியதா இருக்குன்னு விசிகாவுடைய ஆதங்கத்தை நாங்க நேர்ல கேட்டோம். 6ஆம் தேதி புத்தக வெளியீடு நடக்குது. 7ஆம் தேதி உங்க கட்சி தலைமை அலுவலகத்துல இன்னொரு அம்பேத்கர் புத்தகத்தை உங்க தலைவர் ரிலீஸ் பண்றாரு. அப்ப நாங்க வந்து கேட்கிறப்போ விசிகே கேடஸ் நிறைய பேர் சொன்னது, அதை ஒரிஜினா பேசுனது சரிதானே, எங்களால கொடிக்கம்பம் கூட எங்களால நட முடியல, நோட்டீஸ் வாங்கிட்டு வந்து கோர்ட்ல இருந்து நாங்க நட வேண்டியதா இருக்குன்னு அங்க பேசி 2 நாள்ல மதுரையில இப்படி நடக்குது. அப்போ கூட்டணியில இருந்து உங்களுக்கு என்ன பலன்னு நான் கேட்கிறேன். அதாவது ஆதவர்ஜுனா வந்து திமுகவை வந்து எதிர்த்தாருன்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே அவரை நாங்கள் இடைநீக்கம் செய்யல. அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து கட்சியுடைய செயல்பாடுக்கு முரணாக வந்து கட்சியுடைய விஷனுக்கு எதிராக அவர் வந்து செயல்படுறாருன்றதுக்காக தான் அவர் ரிமூவ் பண்ணோம். 2வது, ஓகே கொடிக்கம்பம் நட முடியல, திமுக ஆட்சியில் இருக்குது, திமுக ஆட்சியில் இருக்கும்போது கொடிக்கம்பம் நட முடியல, இப்படி பேசினா சரியா இருக்கும். திமுக ஆட்சியில் இருக்கும்போது எங்களால் கொடிக்கம்பம் நட முடியல. அப்போ நீங்க மாற்றுன்னு எங்க போறீங்க? கூட்டணியில இருக்கிறப்ப நட முடியலையேங்கற. இது ஆதவர்ஜுனா கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் இதுக்கு என்ன? இதுக்கு மாற்று அவர் என்ன சொல்றாரு? தனியா நிக்கலாம்னு சொல்றாரா, இல்ல வந்து ஏடிஎம்கேட போலான்னு சொல்றாரா, இல்ல வந்து விஜயோட போலான்னு சொல்றாரா? விஜயோட போலான்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூ கூப்பிட்டு மேடைக்கு சால்வ் போடுறது மட்டுமே அரசியல் கிடையாது. அவனை கூப்பிட்டு சால்வ் பண்றதுக்கு அவன் எதனால பாதிக்கப்பட்டு வந்தான் எல்லாமே சரி. நான் என்ன சொல்றேன், நம்ம ஆதவே வேண்டாம், ஆத ஒதுக்கிடுவோம். உங்களுடைய கொடிக்கம்பத்து கூட நடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, காவல் அதிகாரியை வந்து இடைநீக்கம் பண்றாங்கன்னா அந்த காவல்துறையுடைய அந்த அந்த ஃபுல் டிபார்ட்மெண்ட்டே முதல்வர் கிட்ட தானே இருக்கு. அப்ப ஏன் சிஎம் இந்த நடவடிக்கை எடுக்கல? நாங்க கூட்டணியில இருக்குமே விசிகாவுடைய குமுறலா இருக்குல்ல. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. கான்ஸ்டிடியூஷன் இது கொஞ்சம் லார்ஜர் ஆஸ்பெக்ட்ல பேசக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து எந்த லெவலில் ப்ராக்டிஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வெறும் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையில் மட்டும் தான் கான்ஸ்டிடியூஷன் ப்ராக்டிஸில் இருக்குது. சோஷியல் ப்ராக்டிஸில் முழுக்க வந்து மனுஸ்மிருதி புத்தகமும் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இங்கே ப்ராக்டிஸில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட்டுக்கு எக்ஸப்ஷனலாக இருக்கக்கூடியவர்கள் கிடையாது, அதுக்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆர்ஐ, ஒரு விஓஓ, ஒரு தாசில்தார் இந்த தவறை செஞ்சுட்டாருன்றதுக்காக ஹைரார்கி போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் இதுக்கு காரணம், ஒரு பதவி விலகணும்னு சொல்றது எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கணும்? பியூரோக்ராட்ஸோட முடிஞ்சிருது. அது முடியல, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம். அங்க நாங்க காம்ப்ரமைஸ் ஆகிறோமா? இப்போ திமுக ஆட்சிப்பா, அவங்க அதிகாரிங்க மீது நடவடிக்கை எடுக்க வேணாம், எப்ப நீ குடிக்கமத்தது வந்து அப்படி பக்கத்தில் நட்டுக்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு அப்படின்னு தான் சொல்றோமா? நடுறோம் இல்லையா? பிரச்சனையை எதிர்கொள்றோம் இல்லையா? முதல்வருக்கு போயிட்டு சந்திச்சு வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன் இல்லையா? இன்னைக்கு அந்த வந்து அங்க இருக்கிற அந்த வருவாய் ஆய்வாளர் வந்து சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்களா இல்லையா? அப்ப இந்த பிரஷர் கிரியேட் பண்றது யாரு? விஜய் வராரா? ஆஹா, வருவாய் ஆய்வாளர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தவங்கள சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நான் கேட்கிற விஷயம் என்ன தெரியுமா? நாங்க ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அதிகாரி தவறு செய்யறாரு அப்படின்னு சொல்றோம்ல, இப்படி தவறு பண்ற அதிகாரிகளை நாங்க வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு பேசுற அமைப்பு யாரு? நாங்க தானே போறோம். எங்களுக்கு பிரச்சனைக்கு நாங்க தானே போறோம். எங்களுக்கு விஜயோ இல்ல வேற வந்து ஏடிஎம்கோ வேற யாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றா? நான்குநேரி இஷ்யூ இதுல வேங்கை வயல் பிரச்சனையில பாஜகவுடைய ரோல் என்னங்க? ஏடிஎம்கேவுடைய ரோல் என்னங்க? ஏன் விஜயோடைய ரோல் என்னங்க? விஜய் வந்தாரா? ஃபீல்டுக்கு வந்தாரா? இங்க தானே இருந்தாரு, தமிழ்நாட்டில் தானே இருந்தாரு.
இந்தியாக்குள்ளே தானே இருந்தார், வந்திருக்கலாம் இல்லையா? அவர் வரல இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே பாதிக்கப்பட்டவங்கள இவருடைய அரசியல் லாபத்துக்கு இங்கே வர வைக்கிறார். இவருக்கு இருக்கிற அந்த வந்து திரை வெளிச்சத்தை வந்து யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறாரு. அப்போது இங்கே வந்து ரியல் பொலிட்டிஷியன் யார், ரியல் பொலிட்டிஷியன் யாருன்றத வந்து தலித் கம்யூனிட்டிக்குள்ள அந்த அவேர்னஸ் இருக்கு. ஓகே, இப்போ அதிமுக பாஜக விஜயை கடந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக வளர்றதுக்கு எந்த விதத்திலையும் திமுக தடைக்கல்லாம் இல்லை, அப்படிதானே? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அப்படி வந்து திமுக வந்து எங்களை வந்து பயங்கரமாக ஊக்குவிக்கிறாங்க, எங்கள் அமைப்பை வந்து வளர்க்குறதுக்கு அவங்க பாடுபடுறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. அது அவங்க வேலையும் கிடையாது. எல்லா இடத்துலையுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோட வந்து உடன்பட்டுச்சுன்னா நாங்கள் கட்சியை நடத்த தேவையில்லை. 2 கட்சி இருக்குது, 2 கட்சிக்கு ஒரே ஆப்ஜெக்டிவ், எந்த இடத்துலையும் டிஃபரன்சஸே இருக்காதுன்னா எதுக்கு நாங்கள் தனியாக வளர்றதுக்கு தடகாம இருக்காங்களா? எங்களுக்கு திமுகவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபரன்சஸ் இருக்கு. கேஸ்ட் இஷ்யூவில் சில இடங்களில் எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி அமைச்சர்கள் சில இடங்களில் வந்து முகசூலிக்கும் வண்ணமாக பேசினதை எங்கள் தலைவர் மாநாட்டிலேயே வந்து கண்டிச்சிருக்கிறார். அதனால நாங்கள் எங்கே முரண்படுறோமோ அங்கே முரண்படுறோம். சுதந்திரமாக செயல்பட முடியுது கூட்டணியில். சுதந்திரமாக செயல்பட முடிஞ்சதுனால தான் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்களா, எங்களை சுதந்திரமாக செயல்பட விடாத அளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு இங்கே எந்த அரசியல் சக்தியும் கிடையாது. எவனுக்கும் அந்த பவர் கிடையாது. எங்கள் தலைவரை கட்டுப்படுத்துறதுக்கோ விசிகாவை கட்டுப்படுத்துறதுக்கோ முழுக்க முழுக்க வந்து ஐடியாலஜி பேஸ்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்புங்க இது. நீங்கள் எப்படி எங்களை கட்டுப்படுத்திட முடியும்? அப்படி எங்கள் தலைவர் கட்டுப்படுறதா இருந்தால் பிஜேபி கொடுக்காத பணத்தை திமுகவால் கொடுக்க முடியுமா? இன்றைக்கி உலகத்திலேயே வந்து 3வது பெரிய பணக்கார கட்சின்னு பிஜேபி சொல்கிறாங்க. பிஜேபியால் வந்து எங்களுக்கு பிஜேபி வந்து சென்ட்ரல் பவர் கொடுக்குதுன்னு சொல்லுது. ஸ்டேட்டுன்றது ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி, இவங்களுக்கு பெரிய அதிகாரமே ஒன்றும் கிடையாது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து இவங்களால் சட்டம் ஏற்ற முடியுமா? தனித்து இயங்க முடியுமா? முடியாது. அப்போது எங்களுக்கு சென்ட்ரல்லே பவர், எங்களுக்கு பவர் கிடைக்கிறது. நாங்கள் பிஜேபியோட போனால் எங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவியே கிடைக்கும். ஏன் எங்கள் தலைவர் வந்து பிரசிடெண்ட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. திரௌபதி முர்முவா திருமாவளவனா யாருக்கு கரிஷ்மாட்டிக் இருக்குது? யார் ரியல் அம்பேத்கர்ட்டு? அப்போ திருமாவளவன் ஒரு அளவுக்கு பிஜேபிக்கு வந்து இசைவு தெரிவித்தார்னா அவர் பிரசிடெண்ட்டாக ஆவார். அப்போ நாங்கள் அதிகாரத்துக்கு மயங்குறவங்க கிடையாது. அவங்களுக்கு அதாவது எல்லா அதிகார அமைப்புகளும் தன்னிடம் வச்சுட்டு இருக்கிற பிஜேபிக்கு பயந்து போகிற அமைப்பு வந்து விசிக கிடையாது. அப்போ நாங்கள் அவங்களாம் பயந்துலாம் யாருக்கும் இயங்க முடியாது. அந்த ப்ரெஷர் எங்களுக்கு திமுகவே கொடுக்கலங்க. நிச்சயமா. இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.